நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிறேன்? நீங்க ஒரு பொண்ணை கார்ல உட்கார வச்சுட்டு பூ வாங்கி கொடுக்கறது நான் பார்த்தேன். நம்ம கார் மாதிரி ஊர்ல 1000 கார் இருக்கு. 1000 கார் இருக்கலாங்க, ஆனா உங்களை மாதிரி 1000 பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? யோகி ஏதாவது சொன்னானா? கணக்கு எல்லாம் பணம் வாங்கி இஷ்டம் செலவு பண்றேன் சொல்லிப்பானே. போடா வெளியே, போடா வெளியேங்கிறல. சாரதா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. யோகியை கண்டிக்கிறதுக்கு ராமுக்கு உரிமை இல்லையா? ஒரு முதலாளி ஸ்டாப் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையா? உங்களை விட ஏன் ராமுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தாலி கட்டினவளை தவிர இன்னொருத்தரை நினைக்கிற கீழ்த்தரமான காரியத்தை இவன் செய்ய மாட்டான். அப்படி சந்தேகம் இருந்தா உள்ள கூப்பிட்டுக்கணுங்க. 4 பேருக்கு முன்னாடி கேட்காதீங்க. சந்தேகம் யார் மேல வேணா வரலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி காவேரி உங்க 2 பேரும் மேலே சந்தேகப்படலையா? இவன் ஏதாவது கேட்டானா? அதை விடுங்க. நீங்க 2 பேரும் தனியா பேசுறது, தனியா கார்ல போறது, இதெல்லாம் பத்தி நம்ம ஃபேக்டரி கக்கூஸ்ல ரொம்ப அசிங்கமா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அதை பத்தி ஏதாவது பேசுறானா? ரொம்ப பேசுறீங்க. மிஸ்டர் கிருஷ்ணா, உங்களுக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் மேடம் பத்தி பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இன்னொரு வார்த்தை மேடம் பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுன என்ன பண்ண? ஏய், ஏன் சாரதா பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏய், என்னடா இது? இது உன் சாரதா. நான் பார்த்து வேலைக்கு வச்ச நாய் நீ என்னடா புதுசா உர கொண்டாடுறேன்? ஆமா, எங்க சாரதா பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன கலவரம்? இன்ஜினியர் சார் எக்ஸாம்ல இறந்துட்டார்ல, அதனால தாரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் வேணியா? வண்டி நிறுத்து. போலீஸ் ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணி சீக்கிரம்.
மார்னிங் சார். மார்னிங். கும்பிடுறேனுங்க ஐயா. சார் எம்எல்ஏ நீங்க எஸ்பி ஆபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை சார். அண்ணாச்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்க கண்டதா எஸ்பி ஆபீஸுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாங்க. இவர் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்திருந்தாருன்னா எஸ்பி எங்களை தள்ளிட்டு வந்திருப்பாங்க. நான் இந்த தொகுதி எம்எல்ஏ இங்க வருவேன் போவேன், அதுக்காக நீ யாருவ? நீ எல்லாம் என்ன கட்டிட்டீங்க வந்திருக்கணும்? ஆமா. ஏன் சார் நேற்று எஸ்பி மேடம் நடத்தின ஃபயரிங்ல 4 பேர் இறந்துட்டாங்களே, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏன் எவனோ செத்தான் எவனோ அடிச்சுக்கிட்டான், அதுக்கு ஏன் என்ன கேள்வி கேட்கிய? இறந்தவங்க உடம்புல உங்க கட்சி கொடி தானே போத்தி இருக்கு. அனாத போனோம்னு அனுதாபத்துல ஆளுங்கட்சிக்காரங்க எங்க கட்சி கொடிய போத்திட்டானுவோ. அட உடமா ராமசாமி அடைக்கு வாசி, அதெல்லாம் எதிர்கட்சியோட சூழ்ச்சி வளமா. எவனோ செத்தவன் மேல எங்க கட்சி கொடிய போட்டு எங்க கழுத்தா இருக்கானுவோ. ராமசாமி எல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்காங்க, கொடுக்க வேண்டியதை கொடு. இந்த விபூதி இட்டுக்க. இது சாதாரண விபூதி இல்லையோ. சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைய கிரிவலம் வரும்போது சித்தர் கொடுத்த உபூதி. இந்தாமா இந்த மல்லிகைப்பூ தலையில வச்சுக்கமா. அடுத்த 6வது மாசம் உனக்கு கல்யாணம், 10வது மாசம் ஆட்டோமேட்டிக்கா ஆண் குழந்தை பிறந்துரும் பாத்துக்க. சார் நேற்று திருநெல்வேலி பாலம் திறப்புல எம்எல்ஏவை பார்த்தேன். நீங்க எப்ப திருவண்ணாமலைக்கு போனீங்க? எர்லி மார்னிங் 5:30 பாலம் ஓப்பனிங், ஈவினிங் 5:30 கிரி ஊர்வலம். ஆளை விடுக்கடே. கும்பிடுவேன் சக்தீஸ்வரம்மா. நேற்று நடந்த எக்ஸ்எம்எல்ஏ சவ ஊர்வலத்தில் எங்கால் 4 பேரை சுட்டே கொண்டுட்டியா? அது என்ன எங்கால்னு தெரிஞ்சாதான் சுட்டியாளா, இல்லை விளையாட்டுத்தனமா துப்பாக்கி எடுக்கும்போது கை தவறி சுட்டுடுச்சா? என்ன ஒன்றும் பய மாட்டியா? இப்ப என்கிட்ட ஒரு எம்எல்ஏவா பேச வந்திருக்கீங்களா, இல்ல செத்து போன ரவுடிகளுக்கு தலைவனா பேச வந்திருக்கீங்களா? அகில இந்திய கட்சிக்கு தமிழ்நாட்டின் ஒரே பிரதிநிதி எங்க அண்ணாச்சி தான், தெரியுமில்ல? மூடு கூட வாங்க போறேன். அண்ணாச்சி உட்கார்ந்துருக்கு சீட்டை விட்டு எந்திரிச்சா ஆளுங்கட்சி ஆட்டங்கன்றோமா ஆட்டங்கன்றோம். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியும். என்னுடைய ஒரே எதிரி ஈஸ்வரோட பொண்ணுகிட்டையும் அந்த ஈஸ்வர் சொல்லி என் ஆட்களை சுட்டவகிட்டையும் பேசுறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதோ பார், எண்ணி 15 நாள் என் ஆளுவ செத்த மாதிரி உங்க அப்பா சாவ போறான். முடிஞ்சா தடுத்து பாருல. இதோ பார், இப்ப நான் எஸ்பியா பேசுறேன், என் அப்பாவுக்கு மகளா பேசுறேன். என் அப்பா மேல ஒரு தூசு விழுந்துச்சு, க்ளோஸ் பண்ணிடுவேன். என்னம்மா வந்ததுல இந்த பாத்துக்கிட்டு இருக்கு, ஆம்பளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே. ஒரு பொம்பளை மாதிரி பேசணும். என்னடா ஏல என் ஒன்றியத்து மேலே கை வச்சு உங்க எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு என் ரூம்குள்ள வந்து என்கிட்ட தவறா நடக்க பாத்தீங்கன்னு என்னால சொல்ல முடியும், புரியுதா? 3 இடத்துக்குள்ள ஓடிடு. 1 get out. தூர போங்களே, எம்எல்ஏ வரவில்லை. சார் எஸ்பி மேடம் கிட்ட என்ன பேசுனீங்க? துப்பாக்கி சூடு நடந்ததை பத்தி எஸ்பி ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு அவங்களுக்கு சில கொடுக்கல் வாங்கலாம் இருந்தது, அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சார் ஒரு சின்ன சந்தேகம், அவங்க என்ன கொடுத்தாங்க, நீங்க என்ன வாங்குனீங்க? என்னம்மா ரிப்போர்ட்டர்னா என்ன வேணாலும் கேட்டுருவியோ? புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறதா நினைப்பா? போமா போய் வேலையை பாரு. உனக்கு என்ன தெரியுமுங்க? யார் யார்கிட்ட என்ன வாங்கினான்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்ப நீ அண்ணாச்சிட்ட வாங்கி இல்ல, அததான் அண்ணாச்சி எஸ்பிட்ட வாங்கிட்டு வந்து நிக்காக. ராமசாமி இது வாயை புத்திட்டேன். என்னங்க ஸ்பெஷல் பிரசாதம்? நீங்களே வச்சுக்கோங்க. மேடம் வராங்க மேடம் ஒரே ஒரு கொஸ்டின். நேத்து நடந்த சம்பவம் நீங்க தான் கரெக்டா ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களே, அப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு நீங்க போயிருக்க கூடாது மேடம். நான் என்னமோ ரவுடிசம் பண்ண மாதிரி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. திருமூர்த்தி நகர், நேரு ஸ்ட்ரீட், காந்தி நகர், இதுல எல்லாம் 48 கடைகள் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. 10 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. 23 சைக்கிள், 6 ஆட்டோ, 8 ஸ்கூட்டர் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. ஒரு பஸ்ஸை எரிச்சிருக்காங்க. நான் மட்டும் அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கலனா 50 பிள்ளைங்களை உயிரோட எரிச்சிருப்பாங்க. ஒரு அப்பாவி ஸ்கூல் குழந்தை கண்ணில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் சிகிச்சைப்பட்டு இருக்கு. இதை பாருங்க மிஸ்டர் ரமேஷ், அவர் கையில அடிபட்டிருக்கு, இவர் தலையில காயம் பட்டிருக்கு. இதென்ன இந்தியா பார்டர்ல நடக்கிற போரா? ஒரு சவ ஊர்வலத்துல ஏற்பட்டிருக்க சம்பவம் இது. நான் மட்டும் ஷூட் பண்ணலனா இவங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தே ஏற்பட்டிருக்கும். செத்து போனாங்களே, அப்ப அவங்க உயிர்களை யார் மேடம் பொறுப்பு? அவங்க தான் பொறுப்பு. ரவுடிசம் பண்ணாங்க, செத்தாங்க. செத்து போனவங்க எம்எல்ஏவோட ஆட்கள்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க மேடம்?
அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவரை போய் கேளுங்க. திஸ் இஸ் டூ மச் மேடம். உங்ககிட்ட இருந்து இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட பேசுறீங்க, தெரிஞ்சு பேசுங்க. ஒரு எஸ்பி கிட்ட பேசுறீங்கன்னு நீங்களும் நினைச்சு பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இவ்வளோ துணிச்சல பேசுறீங்களே மேடம், இதுக்கெல்லாம் யார் காரணம்? என் அப்பா தான் காரணம். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவருடைய பங்கு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் அவருடைய கேரக்டர் இருக்கு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. என் அப்பா தான் காரணம். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவருடைய பங்கு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் அவருடைய கேரக்டர் இருக்கு. என் அப்பா தான் காரணம். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவருடைய பங்கு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் அவருடைய கேரக்டர் இருக்கு. என் அப்பா தான் காரணம். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவருடைய பங்கு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் அவருடைய கேரக்டர். என்னங்க இது, கொலை வெறி பிடிச்சு 4 பேரை சுட்டு தள்ளி இருக்கா, அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களே. அவ ராஜேஸ்வரியோட மகள் அல்ல, ஈஸ்வரண்ட மகளான. அவ அப்படிதான் இருப்பா. அப்பா அம்மாண்ணா குழந்தைங்களை நேர்வழிப்படுத்துவாங்க. இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு. சக்தியை கெடுத்து வச்சிருக்கீங்க. அவளை பொம்பளை மாதிரி வளர்த்துருக்கீங்க, அவ ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்றா. എന്റെ മകൾ ഈ ലോകത്ത് ജീവിക്കണം, ഈ ലോകത്തിനെ ജയിക്കണം. എങ്ങനെയാണ് കത്ത് കൊടുത്തത് നാണ്ടി அவ ஜெயிச்சிட்டா. அவ இந்த லோகத்தையே ஜெயிச்சிட்டா. அவ ஜெயிக்கலைங்க, தோத்துட்டா. இன்னைக்கு மக்களை பார்த்து அவ நீட்டின துப்பாக்கி நாளைக்கு உங்களை பார்த்து நீட்ட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீ இந்த லோகத்துல சுகமாய் ஜனிச்சு வளர்ந்தவன், அடிபட்டு வளர்ந்தவன் நாண்டி. எனக்கு தான் அந்த வேதனை தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். நீதாமல என் பொண்ணு ஜெயிச்சிட்டல, ஜெயிச்சிட்ட. தேங்க்யூ. வாங்க சாப்பிட போலாம். பாத்தீங்களாப்பா, நான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அம்மா என்ன சாப்பிட கூட கூப்பிட மாட்டேன்றாங்க. நீ பண்ண காரியத்துக்கு உனக்கும் சாப்பாடு கிடையாது, உன்னை பெத்த பாவத்துக்கு எனக்கும் சாப்பாடு கிடையாது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் வீட்டுல சாப்பிட்டுட்டா இருக்காங்க. If I had not shot those 4 people, 50 innocent people would have got burned. Do you know that? You could have prevented it. You have no powers to shoot. Your conduct is absolutely wrong. வாங்க. Okay. நீங்க என்ன எனக்கு சாப்பாடு கொடுக்க? நான் சாப்பிட மாட்டேன். I don't want to eat. எனக்கு சாப்பாடு வேண்டாம். வணக்கம் மாமா. என்னால எப்படி இருக்க? என்ன யோகி, கையில நான் கட்டு போட்டிருக்கேன். எக்ஸ்எம்எல்ஏ செத்துட்டாருன்னு ஒரே கலவரமா இருந்தது. ஒரு குழந்தைய காப்பாத்து போகும்போது கையில அடிபட்டுடுச்சு. என்னால கையில அடி வாங்கிட்டு வந்திருக்க? எஸ்பியை பாத்தியா? 4 பேரை சுட்டுட்டு வந்திருக்க. சுட்டது தப்பு தானே தம்பி? சுட்டது சரிதானல? இதுக்கும் சிரிப்பு தானா? எஸ்பி ரொம்ப கோவமா இருக்கா, போய் சமாதானப்படுத்து. நீ சொன்னாதானே கேப்பா. போல சொல்லுதமில்ல. சக்தி ஈஸ்வர்
என்னாச்சு? பேசாதீங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சிரிக்க கூடாது. ஓகே, வா ஹோட்டல் போலாம். இல்ல உனக்கு கோவம் வந்ததுன்னா நீ நிறைய சாப்பிடுவிய, அதான் ஹோட்டல் போலான்னு சொன்னேன். அம்மா பாருங்க, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி. சக்தி, நம்ம பண்ற எந்த காரியத்தையும் வீட்டில் ஒத்துக்கலன்னா அது தப்பு தான். அப்பாவும் வீடு தானே? சரி வா ஹோட்டல் போலாம். வரமாட்டேன். வரமாட்டா? வரமாட்டேன். கண்டிப்பா வரமாட்டா? என் கூட வரமாட்டா? சரி நான் கிளம்புறேன். சாரி. இட்ஸ் ஓகே. அந்த தடியும் எடுங்க. அதோ எஸ்பி வராங்க, வாங்க வாங்க சீக்கிரம். கும்பிடானுங்கம்மா, இந்த ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க இந்த ஊரையே தீய வச்சு கொளுத்திருப்பானுங்க. நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துனீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தாயி. இத்தனை காரணம் எம்எல்ஏ விஸ்வநாத் தாமா. அவரை பிடிச்சி உள்ள வைங்க. அவர் போற பாதையில ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காதுமா. இந்த ஊர்ல இருக்க ரோடி பசங்க குடிச்சுட்டு சின்னவங்க பெரியவங்க இல்லாம அடிக்கிறாங்கம்மா. நீங்க மட்டும் நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தலனா அந்த ஸ்கூல் வேலையை கொளுத்திருப்பாங்கம்மா. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். சரி இருங்க, அவர் பேசட்டும். என்ன? இல்லையா இந்த ரவுடி பசங்களை இந்த ஊர் விட்டே தரத்துங்க. நாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா? சரி. மேடம், கலெக்டர் ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஃபோன் வந்தது. கலெக்டர் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாங்க மேடம். சரி இப்போவே போறோமா மேடம்? சாரி மேடம். இந்தால இதை கொடுத்தால. நான் தியாகி இல்லையா? இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக என்னோட சொத்து சுகம் குடும்பம் எல்லாத்தையும் என்ன தியாகி இல்லன்னு தியாகி பிரச்சனை வாங்குறதுக்கு வந்திருப்பார் போல. தியாகி இல்லன்னு சொல்றாங்களே. உள்ள என்ன சொன்னாங்களோ? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது கவர்மெண்ட் ஆபீஸ் கேட்டீரா? இங்க பைத்தியக்காரத்தனம் வந்து கத்தலாம் விடாது. உமக்கு என்ன வேணும்? கவர்மெண்ட்ல சில நாம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. அதுல ஒரு நாள் குறைஞ்சா கூட நீ தியாகி இல்லைன்னு கன்சிடர் பண்ண மாட்டா.
நீ என்ன பண்றீ, ஒரு பெட்டிஷன் எழுதி என்கிட்ட கொடு. ஐ வில் ஃபார்வர்ட் டு கலெக்டர். ஷீ வில் கன்சிடர். ஓகே? கலெக்டரை பார்க்காம நான் போக மாட்டேன். கலெக்டர்ட்ட தான் மகஜர் கொடுப்பேன். உம்மா மகசர கலெக்டர்ட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே? கலெக்டர் அம்மா வருவாங்க, இருந்து நீ பெட்டிஷனை கொடுத்துட்டே போ. புரியுதா? அது வரைக்கும் சத்தம் எல்லாம் போடக்கூடாது, தெரியுதா? ஹலோ இன்ஜினியர் சார், வாங்க வாங்க பார்க்க முடியாது. ஓகேமா? கலெக்டரை பார்க்காம நான் போகவே மாட்டேன். கலெக்டர் படத்தை பார்க்க வந்தீங்களா? நீங்க பார்க்கலாம் சார். ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. குட் மார்னிங். மார்னிங் சக்தி. மார்னிங். கலெக்டர் இருக்காங்களா? கலெக்டர் மேடம் இருக்காங்களே, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நான் போய் சொல்றேன். சரி. என்ன யோகி, கலெக்டர் பார்க்க போறியா? நீ பேச போறது கலெக்டர் கிட்ட, பார்த்து பேசு. நானும் எஸ்பியா தான் பேச போறேன். I'll remember that. விவரம் தெரிஞ்சுட்டு போலாம்னு வந்தேன் சார். சரியா? நேரா போங்க, அங்க ஒரு கிளாஸ் கொடுப்பாரு, அவர்கிட்ட இதை பத்தி கேளுங்க. பொதுமக்களை காப்பாத்துறதுக்காகன்னு சொல்லி துப்பாக்கி சூடு நடத்தினதுல 4 பேர் செத்து போயிருக்காங்க. லா அண்ட் ஆர்டருக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கும் இந்த மாவட்டத்தோட மானத்தை இந்த 4 புல்லட்ல கெடுத்துட்டீங்க. சோடா பாட்டில் உடைக்கிறதும், கடைகளை நொறுக்கிறதும், பிள்ளைங்களை கொளுத்துறதும் தான் உங்க அகராதியில சட்டம் ஒழுங்கா மேடம்? எஸ்பி, வார்த்தையை அளந்து பேசுங்க. ரோட்ல தான் கணக்கு வழக்கு இல்லாம துப்பாக்கி சூடு நடத்துறீங்க. வார்த்தையாவது பார்த்து பேசுங்க. ஆமா, இது என்னது பத்திரிக்கையில? என்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் என் அப்பாவோட கேரக்டர் இருக்குன்னு ஒரு எஸ்பி பேசுற பேச்சா இது? அது நான் ஆஃப் த ரெக்கார்ட்ல சொன்னது மேடம். ஆஃப் த ரெக்கார்ட்ல சொன்னது போடுறதுக்கு தான் பத்திரிக்கைக்காரங்க ரெடியா இருக்காங்க. பெண் எஸ்பி கொக்கரிப்பு, பாக்ஸ் கட்டி தலைப்பு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கா இது? யாரு எது சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. எனக்கு தெரியும் நீங்க எது பத்தியும் கவலைப்பட மாட்டீங்கன்னு. ஆனா 4 பேரை சுட்டத்துக்கு காரணம் கேட்டு ஹோம் செக்ரட்டரி ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்க, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு உங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்காக நான் ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சிருக்கேன். நம்பர் 1 கிரிமினல் செத்ததுக்காக நடந்த காலித்தனத்தை நான் அடக்குனது தப்பா? நம்பர் 1 கிரிமினல், காலித்தனம், இதெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ற வார்த்தைகள். வர வர நீங்க அரசியல்வாதியா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மகாத்மா காந்தி மாதிரி பேசுறாங்கன்னா ஒரு எஸ்பி பாலிட்டிஷியன் மாதிரி பேசுறது தப்பே இல்லை மேடம். வன்முறை அடக்கிறதுக்காக அதை விட பெரிய வன்முறையை பயன்படுத்தக்கூடாது. கருணையற்ற அதிகாரம் எனக்கு பிடிக்காது. ஆனா கருணை உள்ள அதிகாரம் பலிக்காதே. அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும். எவ்வளவு நேரம்? 10 பேர் சாவர வரைக்குமா? இல்ல, ஒரு வார்த்தையை முழுமையா சொல்ற வரைக்கும். கடைசியா என்னதான் சொல்றீங்க? உங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டு மெமோ அனுப்பிச்சிருக்கேன். அதை ஃபேஸ் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் தானே, அது என் அப்பா கொடுப்பாரு. ഭഗവതി ദേവി എന്നെ രക്ഷിക്കണേ. ദേവി ഞാൻ ചെയ്ത സകല തെറ്റുകൾക്കും മാപ്പ് അമ്മേ ദേവി മുരുക ദേവി അറിഞ്ഞും അറിയാതെയും ദൈവമേ കാത്തു രക്ഷിക്കണേ. ദൈവമേ சர்வேஸ்வரா குருவாயூரப்பா, இந்த ஈஸ்வரனும் அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும். என்னங்க அது சுயநலம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நான் ஏன் மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும்? நான் நல்லா இருக்கணும்னு எவன் நினைச்சான்? அது இல்லைங்க, சாமி முன்னாடி போய் எனக்கு உபதேசம் பண்ணாத. நேத்து கலவரத்தில் அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம், இன்னைக்கு விசாரணை கொண்டு போறோம். ஓகே, வரேன் மேடம். தேங்க்யூ. என்னடா எஸ்பி? குட் மார்னிங். இந்த கவர்மெண்ட் சோழிக்காரங்க வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நானும் கவர்மெண்ட் சர்வன்ட் தானே. நீ என் பையன்டா.
கவர்மெண்ட் ஜோலிக்காரங்க நம்ம வீட்டு வராண்டால வரிசையா நிக்கணும், அதை நான் பார்க்கணும், சந்தோஷப்படணும். பொண்ணுக்கு எதுவுமே நல்லதா சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோமா. இந்த உபதேசம் உனக்கு இல்ல, உங்க ஆத்தா எனக்கு சொல்றேன். ஆமா, அவரை எதுக்காக காந்தியா மாத்த பாக்குறீங்க? காந்தி நாட்டை காப்பாத்தினாரு, நாடு அவரை காப்பாத்துச்சா? அப்படி கேள்றா, நீதான் என் பையன். ராஜேஸ்வரி, நீயும் பொண்ணும் நல்லதே நினைச்சு நினைச்சு அழிய போறீங்க சொல்லிட்டேன். ஏங்க நாம பேசிட்டு இருக்கோம், ஏங்க என் பொண்ணை நடுவுல இருக்கிறீங்க? சாரதா, உன் பொண்ணு வந்துட்டா விபூதியை நல்லா வச்சு விடு, கடவுளை நல்லா வேண்டிக்க சொல்லு. அப்பா சொன்னதெல்லாம் கேட்கணும், இந்த ஈஸ்வரன் மாதிரி நல்லா சம்பாதிக்கணும்னு. அப்பா எனக்கு விபூதி வச்சு மந்திரிச்சு விட பாக்குறாரு. நான் மந்திரிச்சா மட்டும் நீ கேட்டுருவியா? உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. எங்க நல்லது நடந்தாலும் கடவுள் அங்க இருக்காருன்னு நினைக்கிறவ. நான் எதுக்காக கடவுளை பார்த்து பயப்படணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்ப நாங்க தப்பு செய்யறோமா? நான் அப்படி சொல்லலையே. இல்ல, நீ சொல்றது பார்த்தா பாவம் நானும் தப்பு பண்றோம், அது குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. இந்த பாரு, தப்பு பண்றவங்க தான் தப்பா எடுத்துக்கணும். நீ எதுக்காக தப்பா எடுத்துக்கிற? சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. டைனிங் டேபிள் போகும்போது சண்டை போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வாங்க. எஸ்பி, வாமா சாரதா. என்னடா எஸ்பி, டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்த உடனே உங்க ஆத்தா சமைச்சதுல அதுல ஓட்ட இதுல ஓட்ட நொட்ட சொல்லிட்டு இருப்ப. இப்போ ஒண்ணுமே சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பா, இந்த திருநெல்வேலியில ஒரு கலெக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம்பா. எனக்கு ஒரு மெமோ அனுப்பிச்சிருக்காங்க. ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட நான் சரியா பதில் சொல்லனா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? அம்மா, திருநெல்வேலியில ஒரு எஸ்பி இருக்காங்க, அவங்களுக்கு ஹைட்டை விட திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி. நாலு பேரை நாய் சுடுற மாதிரி நடு ரோட்ல சுட்டிருக்காங்க. அப்பா, அவங்கள நான் சுடலைன்னா 50 பசங்களை கொண்டு இருப்பாங்க தெரியுமா? கலெக்டருக்கு நியாயம் தெரியுது, நீதி தெரியுது, ஆனா மனிதாபிமானம் மட்டும் தெரிய மாட்டேங்குது. அம்மா, எஸ்பிக்கு படிக்கும் போது சட்டத்தை பத்தி வரும்போது ஒரு 4 பேஜ் மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிளியரன்ஸ் இல்லாம எடுக்கக்கூடாது. ஒரு வேளை மறந்துருப்பாங்க, ஞாபகப்படுத்துறேன். ஆமா ஆமா அப்பா, வெறினா எங்க மேல பாஞ்சு கொதறி கடிச்சிட்டு இருக்க போது நான் போய் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி இவங்களெல்லாம் தேடிட்டா இருக்க முடியும்? என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஐ அம் a very sincere officer. நீ ஏன்டா பயப்படுற? கலெக்டரும் சரி எஸ்பியும் சரி உருவாக்குனது இந்த ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனுக்கு அழிக்கவும் தெரியும், ஆக்கவும் தெரியும். சஸ்பென்ஷன் கொடுத்துட்டா உன்னை சஸ்பெண்ட் பண்ண விட்டுருவேனா இல்ல விட்டுருவேனான்னு கேட்கிறேன். விடமாட்டேன். அப்பா, you are simply superb. You are fantastic பா. இனிமே இந்த கலெக்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் போக மாட்டேனே. நேராக டிஜிபி கிட்ட போவேன், ஐஜி கிட்ட போவேன், ஏடிஜிபி கிட்ட போவேன், இல்லைன்னா உள்துறை செயலாளர் கிட்ட போவேன், இல்லைன்னா சிஎம் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குவேன், கொடுத்தா வந்து காப்பாத்துவேன். சக்தி, என்னம்மா சொல்ற? உங்க அக்காக்கு ஒரு ஆபத்துனா நீ அவளை காப்பாற்ற மாட்டியா? அவ மேல உனக்கு அன்பே இல்லையா? எதுக்குமா? அவங்களுக்கு தான் சட்டம் அன்பு காட்டும், நீதி பாசத்தை காட்டும், ஒழுக்கம் பாதுகாப்பு கொடுக்கும். எனக்கு அவங்க மேல சுத்தமா அன்பே இல்லை. எனக்கா? என்னாச்சு? அம்மா, எஸ்பிக்கு என் மேல ரொம்ப அன்பு.
யோ பெருசு, என்ன இளவையாது? காலங்காத்தால கவர்மெண்ட் வண்டியை குறுக்க நெருக்க நிறுத்திக்கிட்டு எங்க ஐயாவுக்கு இந்த கவர்மெண்ட் வண்டி கவர்மெண்டால கண்டா பிடிக்கான்னு தெரியுமில உனக்கு? வேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறது தெரியுதா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட. கலெக்டருடைய பிஏட்ட பேசிட்டு இருக்கிறாக்கும். கலெக்டருடைய பிஏ சும்மாவா? சார்வால்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடிச்சு உன்னை உள்ள தள்ளுவார். ஜாகிரதா. ஆமா, கலெக்டர் அம்மாவ ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவன் பெண்டு நிமித்துறேன். யாரு, நம்ம பாபுவா? ஏன் நிமித்த மாட்டனா? நம்ம பாபுன்னு சொன்னதுக்கே அவனை உதைக்கணும். யோ பெருசா பீத்திக்கிறியே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, நம்ம இன்ஸ்பெக்டர் பாபு எல்லாருமே எங்க ஐயாவோட ஜோபியில அடக்கவியா? ஜோபியா இல்ல கோணியா? இங்க பாரியா, எந்த ஊர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லு. அங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி தெரியா? அதை தவிர வேற ஊருக்கு உனக்கும் நம்ம பாபுக்கும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன். இல்ல இவன் பெண்டை நிமித்திர வேண்டியதான். குட் மார்னிங் சார். சார், டுடேஸ் ப்ரோக்ராம் நம்பர் 1. ஏல, உங்ககிட்ட இங்கிலீஷ்ல உளரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் சார், இந்த விஸ்வநாதன் எம்எல்ஏ வரப்போற பிராந்தி கடை ஏலத்துல நம்மள எந்த கடையும் எடுக்க விட மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கார் சார். அவன் கிடக்குறாமல அறிவு கெட்ட கூவ. அவன் சதம் போட்டா என்னால் எடுக்க முடியாதா? எடுத்து காட்டுறேன். குட் மார்னிங் மேடம். வாடா எஸ்பி, புறப்பட்டுட்டியா? ஏலே சிரிக்கிற சார், கலெக்டர் வண்டி நந்தி மாதிரி மறிச்சுக்கிட்டு இருக்கு. எஸ்பி வண்டி எப்படி போகும்? போல ராஜேஸ்வரி. ஏன்டா எஸ்பி ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, அது அந்த மெமோ விஷயம் தானே. நீ கவலைப்படாத, உங்க அப்பா நான் இருக்கேன்ல, ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ராஜேஸ்வரி. ஏங்க வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? எங்க உன் கலெக்டர் பொண்ணு? ஏன் என் பொண்ணு உன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறீங்க? 2 பேருக்கும் நல்ல அப்பாவா இருங்க. நல்ல அப்பாங்கிற பேர் எனக்கு தேவையில்ல. நான் ஒரு நல்ல வியாபாரியா இருந்தா போதும். கூப்பிட அந்த கலெக்டரை. சக்தி கார் போனல. ஐயோ சாரி சக்தி. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. சக்தி கோவமா இருக்கா. ஓகே, ஆபீஸ் வந்தோம் ஞாபகமா ஃபைல்ஸ் எல்லாம் கூட கொடுத்துறோம். ஓகே சார். குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம். மார்னிங். அது வந்து மேடம் ப்ளீஸ் சரி இருங்க. சரிம்மா, நான் வரேன். சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஓகேப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா. பாய். ஐயா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தோட லா அண்ட் ஆர்டரும் அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்ம வீட்டுக்குள்ள தாங்க போகுது. ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. வாய்யா ஈஸ்வரு, வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏலே, அதை எடுத்துட்டு வா. வாய்யா, வா 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 வா. என்னையா ஐஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறோம். உட்கார்றது. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இதுக்காகவே அடிக்கடி திருநெல்வேலி வரணும் போல இருக்கியா? வர வேண்டியதுதானே. வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? வீட்டுல தங்கச்சி குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? அதை விடியா, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. 3ஆவதா உன்னை செட்டப் பண்ணிருக்கேன்ல நான் தான். யோ, அந்த பண்ணு விட என்னாச்சியா? என் 2ஆவது சம்சாரம் புடுங்குறையா? முடிச்சிருவோம். என்ன திடீர்னு திருநெல்வேலி பக்கம்? என்னையா தெரியாத மாதிரி கேக்குற? சக்தி மேலதான் அபிஷியல் என்கொயரி இருக்காம, அதான் 4 பேர் சுட்டாளாமே. அபிஷியல் என்கொயரி பண்ணி என்னத்த மசுற? கோவிக்காதியா? ஏன் கோவிக்கிற? நான் தான் வட்டல்ல, ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. நாளைக்கு நான் போறேன். சக்தி ஆபீஸ்க்கு வர சொல்லி ஃபார்மலா ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லு. மத்த நான் பாத்துக்கிறேன். சொல்லாத செய். ஈஸ்வர், சாரதாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ சொல்லுப்பா. ஏன்னா சக்தி மேல ஆக்ஷன் எடுக்க சொன்னதே சாரதா தான். டெலக்ஸ் வந்திருக்கு. இது சக்தியோட காரியருக்கும் நல்லதில்ல, சாரதாவோட காரியருக்கும் நல்லதில்ல. சாரதா மாதிரி சின்சியர் ஆபீசர் இருந்தா என்ன மாதிரி போலீஸ் ஆபீசருக்கு
தலைவலி தான் பிரச்சனை தான். சரி சரி, சாயந்தரம் வீட்டுக்கு சாப்பிட வந்துரு. இந்த தடவை வேண்டாம் ஐயா. நான் சக்தியை என்கொயரி பண்ண வந்துட்டு உன் வீட்டுக்கு சாப்பிட வந்தேன்னா 4 பேர் 4 விதமா என்ன பேசுவாங்க. ஏன் சாரதாவே சிஎம்க்கு டெலக்ஸ் அனுப்புவா. அதான் கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சிட்டியே, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. யாரா அவனுமா? ஆளு இல்லாத நேரத்துல புறம்போக்கு இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? இல்லை எம்எல்ஏ, இது உன்னோட அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது, என் முப்பாட்ட சொத்துல. உங்க அப்பன் பேரே உனக்கு தெரியாது, இதுல முப்பாட்டம் சொத்து வேற ஏக்கம். நான் இந்த ஊர் எம்எல்ஏ. இந்த ஊருக்கு நீ எப்படி வந்த, எப்படி இருக்க, எல்லா விவரமும் எனக்கும் தெரியும்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்னு மறந்துட்டியால? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அங்கே இங்கே அலைஞ்சு அல்வா வித்துட்டு இருந்திய ஞாபகம் இருக்குல்ல? 25 வருஷத்துக்கு முன்னால கேரளாவில் மூட்டை தூக்கிறதுக்கு முன்னுட்டி நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கும் தெரியும்ல. ஏய் சொல்லட்டேன், அண்ணாச்சிக்கிட்ட வர பொம்பளைங்க தான் உங்க கதையை பத்தி சொல்றாளுங்கள. அளவுக்கு அதிகமா பேசுற அழிஞ்சிருவேன். அந்த ஆண்டவனை நினைச்சாலும் அரசியல்வாதிகளை அழிக்க முடியாதுல. அரசியல்வாதிகள் மூட்டை பூச்சிகள் மாதிரி அழிக்க அழிக்க வளர்ந்துகிட்டே இருப்பானுவோ. நான் இந்த புறம்போக்கு இடத்துல தேட்டர் போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த எடுத்துக்கலான்னு பாக்கியாட. நான் ஒரு ரவுடி, நான் நினைச்சா உன்னை இல்லாம பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கல. ரவுடிங்கெல்லாம் கத்தி மாதிரி, அதை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும்டே. இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு போய் உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு இழுக்கிறனா இல்லையான்னு பாருல. என்னடா சொன்ன? என்னையும் என் குடும்பத்தையும் நடுத்தரு கொடுத்துருவியா? பிறப்பாலே நான் ஒரு ரவுடிடா. இன்னைக்கு என் மனசுல அந்த ரவுடித்தனம் இருக்குல்ல. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை இந்த ஊர்ல இருக்கிற உன்னோட சொத்துக்களை எல்லாம் என் பொண்ணுகளை வச்சு அழிச்சு உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேர் ஈஸ்வரன் இல்ல, நீயா நானும் பார்த்துப்பால. அரசியல்வாதிகளா அடிதடியில நம்பிக்கை இல்ல. நீ மேடையில வந்து பார், அங்க ஒத்த கேத்த வச்சு பாத்துக்கோங்கள. இப்போன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோல. உன்னை அழிச்சு உன்னோட பிசினஸ் எல்லாம் என் 2 பொண்ணுகளை வச்சு அழிச்சு உன்னை என் காலடியில விழ வைக்கல. நான் ஈஸ்வரன் இல்ல, நீயா நானும் பார்த்துப்பால. பார்க்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.